ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெஸ்ஸியின் குறிப்புகள். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த காலத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த விஷயங்களை நம்மளுடைய வாழ்க்கையில பயன்படுத்த மாட்டேங்கிறோம். ஃபினான்ஷியல் அட்வைஸ் கொடுக்குறவங்க, சேமிங்க அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இந்த விஷயங்களை சொல்லி தர மாட்டாங்க. சேமிங்க சேமிங்க அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்லுவோம். அது யாரா வேணா இருக்கட்டும். ஏன்னா சேமிப்பு தான் முக்கியம் அப்படின்னு அதுக்கு மட்டுமே நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். இன்னைக்கு நம்ம எந்த மாதிரியான டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, சற்று வித்தியாசமான ஒரு டாபிக் தான். ஆச்சரிய கூட படுவீங்க, என்னடா இந்த மாதிரி சொல்றாங்களே அப்படின்னு கூட நினைக்கலாம். மினிமலிசம் அப்படின்னா என்ன? ஒரு சப்ஸ்கிரைபர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, மினிமலிசம் பத்தி சொல்லுங்கன்னு. ஸோ மினிமலிசம் அப்படிங்கிறது ஒரு பெரிய டாபிக். அதை ஒரு நாள் ஃபுல்லா எடுத்தாலும் கவர் பண்ண முடியாது. ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2-3 இது மட்டும் நான் இன்னைக்கு சொல்றேன். வர்ற விஷயங்கள் எல்லாமே போடுற வீடியோஸ்ல ஒரு விஷயமா நான் சொல்லிக்கிட்டே வருவேன். ஸோ இன்னைக்கு மினிமலிசம் அப்படின்னா என்னன்றதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ரொம்ப கஞ்சத்தனமா இருக்கிறதுக்கு பேர் தான் மினிமலிசம் அப்படின்னு. அந்த மாதிரி கிடையாது. உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்க பண்ணிக்கிறலாம். அதுதான் எவ்வளவுக்கு எவ்வளவு சிம்பிளான ஒரு லைஃப் ஸ்டைலை நம்ம வாழ்றோமோ அதுக்கு பேர் தான் மினிமலிஸ்டிக் லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் வேணும், மணி சேவிங் டிப்ஸ் வேணும், கோல்டு சேவிங் டிப்ஸ் வேணும்னா நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 100 வீடியோக்கு மேல மணி ரிலேட்டட் பிளேலிஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா போய் செக் பண்ணி பாருங்க. மிடில் கிளாஸ் மக்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் தான். ஹோம் மேக்கர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயங்களா இருக்கும். இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க, பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக்கும் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. இந்த சேனல்ல போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீங்க. நம்ம ஒரு 950 பேர் சப்ஸ்கிரைபர்ஸ் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த நம்பிக்கையோடு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ நான் கண்டிப்பா ஃபியூச்சர்லயும் உங்களுக்கு தேவையான வீடியோஸை தான் நான் போடுவேன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற அந்த மினிமலிஸ்டிக் லைஃப் ஸ்டைல். நம்ம மினிமலிஸ்டிக்கா வாழலை அப்படின்னா என்ன ஆகும்? நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் வாழ்க்கையில. நம்ம திரும்பி பார்க்கும்போது என்னடா வாழ்க்கையே ஓடி போயிடுச்சே, இனிமே வாழ்றதுக்கு எவ்வளவு நாள் இருக்குன்ற மாதிரி ஆகிடும். நம்மளுக்கு சுத்தமா அந்த எனர்ஜியே இருக்காது. ஸ்ட்ரெஸ் லெவலும் அதிகமா இருக்கு. நம்ம கிட்ட காசு நிறைய இருக்கும். ஆனா என்னைக்குமே நம்ம ஒரு தனிமையில இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். நீங்க நிறைய பணக்காரங்களை பார்த்தீங்கன்னா அவங்க அப்படிதான். நான் ரொம்ப ஒரு ஐசோலேட்டடான ஒரு ஃபீலிங் இருக்கும். ஃபேமிலி கூட அவங்களால சரியா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. காசு காசுன்னு காசுக்கு பின்னாலே ஓடிட்டு கடைசியில அவங்களுக்கான அந்த நேரத்தையே அவங்கனால கொடுக்க முடியாது. அதனால நிறைய பேர் அதுக்கப்புறமா இதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய லைஃப் ஸ்டைல நிறைய பேர் மாத்திக்க ஆரம்பிச்சாங்க. இப்ப நீங்க சின்ன வயசுல எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய ஃபேவரட் மெமரி என்ன அப்படின்னு கேட்டா உங்ககிட்ட நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? எங்க அப்பா ஒரு கோல்டு செயின் எனக்கு வாங்கி கொடுத்தாரு, எங்க அப்பா எனக்கு அந்த பைக் வாங்கி கொடுத்தாரு அப்படின்றது ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஞாபகத்துக்கு வராது. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன உங்க ஞாபகத்துக்கு வரும்னா, எங்க வீட்டுல என்ன அந்த திருவிழாக்கு கூட்டிட்டு போனாங்க, இந்த இடத்துக்கு என்ன டூருக்கு கூட்டிட்டு போனாங்க, இந்த இடத்துக்கு என்ன ட்ரிப்புக்கு கூட்டிட்டு போனாங்க, இந்த டான்ஸை நான் ஆடினேன், இந்த இடத்துக்கு நாங்க போய் எல்லாமே சுத்தி பார்த்தோம் அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு பசுமையான ஒரு நிகழ்வுகள் மட்டும்தான் உங்களுடைய ஞாபகங்கள்ல வரும். அந்த மெமரின்றத அதை தான் குறிக்கோளா வச்சு இது பண்ணுவாங்க. நம்ம எல்லாரும் என்ன பண்றோம் இந்த காலத்துலனா, காசு சேமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காசு சேமிச்சு வச்சுக்கிட்டே நம்மளுக்கு தேவையான அந்த மெமரிஸை உருவாக்க மறந்துடுறோம். இப்ப கல்யாணம் ஆன புதுசுல நீங்க உங்க பொண்டாட்டியை எங்க கூட்டிட்டு போனீங்க அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க. அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா, நீங்க நிறைய ஒரு 60 வயசு ஆனவங்க கிட்ட நீங்க போய் கேட்டீங்கன்னா, எது உங்களுடைய ரொம்ப பிடிச்ச மெமரினா, என் ஹஸ்பண்ட் என்ன ஹனிமூனுக்கு அங்க கூட்டிட்டு போனாரு, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நாங்க இந்த இடத்துக்கு போனோம்னா அந்த இடத்த தான் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இப்போ உங்க குழந்தைங்களுக்கும் அந்த மாதிரியான ஒரு மெமரிஸை கிரியேட் பண்ணுங்க. அதுக்காக ரொம்ப காஸ்ட்லியான ஒரு இடத்துக்கு தான் கூட்டிட்டு போகணும், நான் டிஸ்னி வேர்ல்டுக்கு தான் நான் கூட்டிட்டு போவேன், இல்லைன்னா நான் க்ரூஸ் ஷிப்ல தான் நான் அவங்கள கூட்டிட்டு போவேன், அந்த மாதிரி கிடையாது. ஒரு பக்கத்துல இருக்கிற ஒரு இடத்துக்கு நீங்க கூட்டிட்டு போனாலும் அது அவங்களுடைய மெமரிஸ்ல என்னைக்குமே இருக்கும். ஸோ மினிமலிஸ்டிக் லைஃப் ஸ்டைல் வாழ்றது அப்படின்றதுல இதுவும் ஒரு பங்கு வகிக்கும்.
உங்களுடைய சின்ன வயசுல இருந்து நீங்க சாகுற வரைக்கும் நீங்க சேர்த்து வச்சிருக்கிற அந்த நினைவுகள் மட்டும்தான் கடைசி வரைக்கும் உங்க கூட வரும். ஸோ மறக்காம நீங்க இந்த லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணணும்னா கொஞ்சம் காசை அந்த சந்தோஷத்துக்காகவும் வந்து ஒதுக்கி வைங்க. ஸோ 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு லைஃப் ஸ்டைல்ல வாழணும் அப்படின்னு நம்ம வந்து நினைச்சிடுறோம். நம்ம நல்ல ட்ரெஸ் போட்டுக்கணும், நம்ம நல்ல கார்ல போகணும், ஒரு பெரிய வீடு வாங்கி வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அதுக்காக நம்ம வந்து உழைக்க ஆரம்பிக்கிறோம். இப்போ உழைச்சு நம்ம என்ன பண்றோம்னா, கொஞ்சம் காசு சேர்த்து வைக்கிறோம், கொஞ்சம் லோனை எடுக்கிறோம், இல்லைனா நகைகளை அடகு வைக்கிறோம், ஒரு வீடை வாங்கிட்டோம், ஒரு கார் வாங்கிட்டோம், எல்லாமே நம்ம வந்து வாங்கி வச்சுட்டோம். அதுக்கப்புறமா என்ன ஆகும்? ஐயோ, பேங்க் லோன் கட்டணுமே, நகையை திருப்பணுமேன்றதுக்காக அதுக்காக அதிகமா வந்து உழைக்க ஆரம்பிக்கிறோம். அப்போ உழைச்சிக்கிட்டே தான் இருக்கும் நம்ம கடைசி வரைக்கும் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்றதுக்காக. இந்த மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைலை நீங்க மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு உங்களுடைய நிறைய உழைப்பை போடணும், நிறைய டைம் அதுக்காக நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும். அப்ப என்ன ஆகும்? நீங்க திரும்பி பார்க்கும்போது இதே மாதிரியான விஷயங்கள் தான் நடக்கும். நீங்க லோனை கட்டி முடிக்கும் போது உங்களுக்கு 55, 60 வயசு ஆயிடும். அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து என்ன வாழ்வீங்கன்றது தெரியல. ஏன்னா அதுக்குள்ள நீங்க வந்து சேமிச்சு வச்ச காசு எல்லாமே நீங்க வந்து லோனுக்கு கட்டிட்டீங்க அப்படின்னா மிச்சம் உங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமா உங்ககிட்ட என்ன காசு இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து சிம்பிளான ஒரு லைஃப் ஸ்டைல்ல வாழ கத்துக்கோங்க. அந்த மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல்ல நீங்க வாங்கினீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து நீங்க அதிகமா நீங்க வந்து அதுல எஃபர்ட் போட வேண்டிய ஒரு அவசியம் இருக்காது. இப்ப நிறைய பேர் வந்து பிடிக்காத வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன? நிறைய கமிட்மெண்ட்ஸ் அவங்க வந்து வச்சிருக்காங்க. நான் இந்த வேலையை விட்டுட்டு போயிட்டேன்னா என் குடும்பத்தை யார் பாக்குறது, பேங்க் லோனை யார் கட்டுறது, அவங்க குழந்தைங்களை யார் படிக்க வைக்கிறதுன்ற மாதிரி. நீங்க நார்மலான ஒரு லைஃப் ஸ்டைல்ல இருந்தீங்கன்னா நீங்க இதை பத்தியெல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. தன்னால அது ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ என்னைக்குமே வந்து ஒரு சிம்பிளான ஒரு வாழ்க்கைய வாழ பழகிக்கோங்க. ஸோ லாஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப எல்லா இடத்துலயுமே வந்து போட்டி அப்படின்றது ஒரு வந்துருச்சு. ஒரு வேலையிலயும் போட்டி, படிப்புலயும் போட்டி, எல்லா விஷயத்திலயுமே வந்து போட்டி தான் நடந்துட்டு இருக்கு. அப்ப இந்த போட்டின்னு வரும்போது என்ன ஆகும்? தன்னால அங்க பொறாமையும் வர ஆரம்பிக்கும். அது நம்ம வந்து கூட பிறந்தவங்களா இருக்கலாம், நம்மளுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கலாம், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். அவங்களையே வந்து நம்ம அவங்க கூட போட்டி போடுற மாதிரி ஆயிடும். அதனால அந்த ரிலேஷன்ஷிப் உடையிற அளவுக்கு கூட இருக்கும். இப்ப நீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபே எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒய்ஃப் நிறைய சம்பாதிக்கிறாங்க, ஹஸ்பண்ட் கம்மியா சம்பாதிக்கிறாங்கல்ல, ஹஸ்பண்ட் நிறைய சம்பாதிக்கிறாங்க, ஒய்ஃப் வேலைக்கே போல, ஒய்ஃப் கம்மியா சம்பாதிக்கிறாங்கனாலும், நான் அவ்வளவு சம்பாதிக்கிறேன் நீ பேசாத, நீ சம்பாதிக்கவே இல்லை நீ பேசாதன்ற மாதிரி அங்க வந்து ஒரு சண்டையே வந்து வரும். ஸோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா கூட வந்து என்ன ஆகும்? அவன் காலை பிடிச்சி இவன் இழுக்கிறது, இவன் காலை பிடிச்சி இவன் இழுக்கிறதுன்ற மாதிரி யாரு முன்னால போறதுன்றத தான் பார்ப்பாங்க. அப்ப என்ன ஆகும்? அங்கேயும் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் பாதிக்கப்படும். ஏன் இந்த மாதிரி எல்லாம் ஆகுது அப்படின்னா, நம்ம முன்னால இருக்கணும் அப்படின்றத தான் நம்ம எல்லாருமே வந்து போட்டி போட்டுக்கிட்டு போறோம். அது ஒரு நல்ல ஹெல்தியான ரிலேஷன்ஷிப்பா நீங்க வந்து மெயின்டைன் பண்ணணும். ஆனா இந்த காலத்துல அந்த மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம தான் மேல போணும், மற்றவங்க எல்லாரும் கீழே இருக்கணும்ன்ற மாதிரி கீழே தள்ளிக்கிட்டு தான் எல்லாருமே வந்து மேலே போக ஆரம்பிப்போம். அந்த மாதிரி நம்ம இருக்காம நம்ம சாதாரணமான ஒரு லைஃப் வாழ்ந்தோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி வந்து யாரு கூடயும் போட்டி போட அவசியம் இல்லை, யாரை பத்தியும் நம்ம பொறாமப்பட அவசியம் இல்லை. நம்மளுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவையோ, நம்மளுக்கு எது சந்தோஷத்தை கொடுப்போமோ அதை வந்து நம்ம பண்ண ஆரம்பிப்போம். அப்ப மற்றவங்களை வந்து நம்ம கீழே தள்ளி விடணும் அப்படின்ற ஒரு எண்ணமே நம்மளுக்கு வந்து வராது. ஸோ நீங்க வந்து எப்பயுமே வந்து ஒரு மினிமலிசம் அப்படிங்கிறத வந்து நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க வந்து கடைபிடிக்க கத்துக்கோங்க. இனிமேலாவது நான் இன்னும் வந்து என்னுடைய லக்ஸூரியஸ் லைஃப் ஸ்டைல்ல தான் நான் வாழ்வேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது உங்களுடைய விருப்பம். ஏன்னா நான் வந்து ஒரு ரீசெண்டா ஒரு யூடியூப் சேனல்ல நான் பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க வந்து சிம்பிளா அப்படியே வந்து சொல்லிட்டாங்க, உங்ககிட்ட கடன் இருக்குன்னா நீங்க எதுக்கு வெளியில போறீங்க, நீங்க வெளியிலே போகாதீங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. எனக்கு கொஞ்சம் வந்து கஷ்டமா இருந்தது. ஏன்னா நம்ம வந்து கடன் இருக்கும்போது சரி ஒத்துக்கிறேன், நம்ம வந்து வெளியில போகிறது வந்து கொஞ்சம் காசு அதிகமாக தான் செலவாகும். அப்ப காசு செலவாகாத ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து பண்ணலாம். ஏன்னா இதுக்குன்னு நம்ம காசு சேமிச்சு வைக்கலாம். ஏன்னா நாளைக்கு நம்ம வந்து எப்ப வந்து மேல போவோம் நம்ம யாருக்குமே வந்து தெரியாது, என்ன நடக்கும் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாது. அப்படி இருக்கும்போது
நம்ம கண்ண மூடும்போது நம்ம கண்ணு முன்னாடி ஒரு நல்ல நல்ல நினைவுகள் தான் வந்துட்டு போகணும். அவங்க நம்மள வந்து குறை சொல்றாங்க, இவங்க நம்மள வந்து குறை சொல்றாங்க. நம்ம வந்து வாழ்க்கையில வந்து போட்டி போட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, கண்டிப்பா என்னைக்குமே நம்ம வந்து சந்தோஷமாவே இருக்க முடியாது. அவங்க கார் வாங்கிட்டாங்க, அவங்க வீடு வாங்கிட்டாங்க, அந்த மாதிரி நம்மளும் இருக்கணும்னா, அதுக்கு ஏத்த மாரி உங்களுடைய லைஃப் ஸ்டைலையும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கிட்டே போனீங்க அப்படின்னா, நீங்களும் வந்து கண்டிப்பா அந்த லைஃப் ஸ்டைலுக்கு ஏத்து அதுக்கப்புறமா அங்க போனதுக்கப்புறமா நீங்க வந்து அத அனுபவிப்பீங்க. நீங்க நெறைய பேர் வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. இப்ப நீங்க ஃபாரின்லலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப எஸ்பெஷலா பார்த்தீங்கன்னா, இந்த ஜப்பான் அந்த மாரி இடங்கள்லாம் வந்து, அவங்க அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் ஸ்டைல செட் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க வெஸ்டர்ன் கல்ச்சருக்கும் மாற மாட்டாங்க. எந்த கல்ச்சருக்குமே அவங்க மாற மாட்டாங்க. அவங்களுக்கு படுக்கிறதுக்கு ஒரு பெட் தேவையா? கீழ ஒரு பெட்ட போட்டுட்டு கூட வந்து படுப்பாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம்? நம்மளுக்கு ஒரு பெரிய தேக்கு மரக்கட்டில் தான் வேணும். அதுக்கு மேல ஒரு பெரிய ஒரு எலவம்பஞ்சு மெத்த தான் வேணுன்ற மாரி, நம்ம அந்த மாதிரி தான் வாழணும்னு நெனைக்கிறோமே தவிர, அவங்க எப்படி சிம்பிளான ஒரு லைஃப் ஸ்டைல். சாப்பாடுக்கு இதுதான் தேவையா? ஒரு சாப்பாடு போதும், ஒரு பொரியல் போதும் அப்டின்னா, அதுக்கேத்த மாரி அவங்க வந்து வாழ்வாங்க. இப்ப அந்த காலத்துலலாம் அதுதான். காலையில ஒரு சாப்பாடு செஞ்சாங்கன்னா, மத்தியானத்துக்கும் அதே தான் வச்சுப்பாங்க. நைட்டுக்கு வேணா ஒரு தோசை சுட்டுப்பாங்களோ, இல்லன்னா புதுசா வந்து சாப்பாடு செஞ்சு அவங்க வந்து சாப்ட்டுப்பாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம் இன்னைக்கு, ஒரு 4 வகையான சட்னி, ஒரு 4 வகையான பொரியல். வீட்ல ஒரு 5 பேர் இருக்காங்கன்னா, 5 பேரும் வந்து விதவிதமா சாப்பிடுறாங்க. அதெல்லாம் வந்து எப்படி பழக்கி விட்டுருக்கோம்? நம்ம தான் அந்த மாரி வந்து பழகியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து பண்ணீங்கன்னா, கண்டிப்பா வாழ்க்கையில எந்த ஒரு சந்தோஷமும் உங்களுக்கு கிடைக்காது. ஸ்ட்ரெஸ் அதிகமா தான் இருக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு டைம் ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா, என்னைக்குமே வந்து நேரத்தை நிறுத்த முடியாது. ஸோ நீங்க உயிரோடு இருக்கிற காலத்துல எது உங்களுக்கு முக்கியம்னு பார்த்துட்டு, அதுக்கு ஏத்த மாரி நீங்க உங்களோட லைஃப்ப வந்து நீங்க மாத்திக்கோங்க. நான் சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு என்னடா மணி சேவிங் டிப்ஸ் சொல்லுவாங்கன்னு பார்த்தா, இவங்க வேற ஏதோ சொல்றாங்களே அப்டின்னா, காசு வந்து மணி அப்படிங்கிறது வந்து முக்கியமான ஒரு விஷயம் தான். அதுக்காக வாழ்க்கைய தொலைச்சுட்டு, காச மட்டும் கையில வச்சுக்கிட்டு என்ன பிரயோஜனம்? அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து காசையும் சேமிச்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய லைஃப்பையும் நீங்க என்ஜாய் பண்ண கத்துக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி ஜெசி.